பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மோசேயின் கைகள் அசந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மோசேயின் கைகள் அசந்து போனது என்று சொல்லி பார்ப்போமானால், அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கிலே தேவ ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவ ஜனங்கள் தண்ணீர் தாகத்தோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை இந்த அமலேக்கியர்கள் பயன்படுத்தி தேவ ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் மோசே யோசுவை அனுப்பி, யோசுவா நீ அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அனுப்பிவிட்டு இந்த மோசே மலை உச்சியில் போய் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் யோசுவா வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். ஆனால் மோசேயின் கைகள் அசந்து போய் அந்த கைகள் அப்படி கீழே விழுந்த உடனே அந்த யோசுவா தோல்வி அடைகிறான். அமலேக்கியர் வெற்றி பெறுகிறார்கள். இதை கவனித்த ஆரோனும் ஊரும் என்ன நினைக்கிறார்கள்? மோசேயின் கைகள் உயர்த்தும் பொழுது யோசுவா வெற்றி பெறுகிறான், கைகள் கீழே விழும் பொழுது அங்கே யோசுவா தோல்வி அடைகிறான். எனவே நாம் இருவரும் சேர்ந்து அந்த மோசேயின் கைகளை தாங்கி பிடிப்போம் என்று சொல்லி அந்த அசந்து போன அந்த மோசேயின் கைகளை இந்த ஆரோனும் ஊரும் தாங்கி பிடிக்கும்போது அங்கே மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய கைகள் அசந்து போய் விடுகிறது. நம்முடைய வெற்றி நம்முடைய கரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கைகள் ஒருவேளை அசந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். தளர்ந்து போன நம்முடைய கைகளை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய கைகள் தளர்ந்து போயிச்சோ அதை நம்ம சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஊழியத்தில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய கைகள் தளர்ந்து போய் விடுகிறோம். ஊழியத்துக்கு கொடுக்காம, ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்முடைய கைகள் கொடுக்காம, ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்முடைய கைகள் தாங்காமல் இருக்கும்போது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விடுகிறோம். எனவே நம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்முடைய கைகள் தளர்ந்து விடக்கூடாது. நம் உற்சாகமாய் தேவனுடைய காரியத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதுபோல் கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய கைகள் மூலமாய் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகள் எந்த விஷயத்திலையும் ஆண்டவருடைய காரியத்தில் தளர்ந்து போய்விடக்கூடாது. ஜெபிப்பதிலையும், கைகளை உயர்த்தி ஜெபிப்பதிலையும், ஆண்டவருடைய காரியத்தில் கொடுப்பதிலையும், நல்ல காரியங்களுக்கு நம்முடைய கைகள் நீட்டி கொடுக்கும் பொழுது நம்முடைய கரங்கள் மூலமாய் நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு உங்கள் கைகளை பலப்படுத்துங்கள். உங்கள் கைகள் தளர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவருடைய காரியத்துக்காக நீங்கள் உங்கள் கைகள் உற்சாகம் அடையட்டும், பலப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தள்ளாடுகிற முழங்கால்கள். நம்முடைய முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். ஏசா அந்த யாக்கோபுக்கு விரோதமாய் 400 பேரோடு கூட புறப்பட்டு வருகிறார். ஆனால் இந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த யாக்கோபுடைய முழங்கால் பலப்பட்டது. தேவன் மிகப்பெரிய வெற்றியை அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். அழிக்க வந்த அந்த ஏசா அந்த யாக்கோபை கெட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய முழங்கால்கள் பலப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் போய் நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எலியா முழங்கால் ஊன்றி தேவ சமூகத்தில் ஜெபித்தார், கருத்தாய் ஜெபித்தார். ஆண்டவரே, தேசத்தில் மழை வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். மழை வந்தது, தேசம் செழித்தது. இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முழங்கால்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். முழங்கால் படியிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். நிச்சயமாக
தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் கைகளை, தளர்ந்து போன கைகளை நீங்கள் பலப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 1ஆம் வசனத்தில் வனாந்தரம் செழிப்பான் நிலமாய் மாறும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரமும் செழிப்பாய் மாறும். அதுபோல் அந்த 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். அதுபோல் அந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென். உங்கள் கைகள் பலப்படும் பொழுது, உங்கள் முழங்கால்கள் பலப்படும் பொழுது வனாந்தரம் செழிக்கும். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கைகளை நீங்கள் பலப்படுத்துங்க. முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர், தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.